அக்கா எப்படி இருக்க? நான் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஹலோ ஷாலு. அக்கா என்ன ஒரு மாதிரி பேசுற? நீ நல்லா இருக்க தானே? ஷாலு நீ அழறியா? அக்கா இங்க பாரு, நான் உன் கூட தான் இருக்கேன். நீ முதல்ல அமைதியா இரு, நல்ல கூலா இருக்கா. நான் அதுக்கு முயற்சி பண்றேன், ஆனா முடியல. அக்கா அப்பாவை நினைச்சுக்கக்கா. அப்பா என்ன சொல்லுவாரு? எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம எப்பவும் அமைதியா இருக்கணும். இல்ல ஷாலு, எனக்கு எ- எனக்கு எனக்கு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? நீ எதுக்காக அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஷாலு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உடனே மன்னிப்பு கேட்டாகணும். அக்கா நான் சொல்றது கேளு. நீ அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குற அளவுக்கு இன்னைய வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாதுக்கா. ஆனா என் கையால தப்பு நடந்துருச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேனே. எனக்கு இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அக்கா நீ என்ன பேசுற? நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஷாலு, நான் என் கையால ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அத நிச்சயமா என்னால சரி பண்ணவே முடியாது. என் கையால அது நடந்துருச்சு. என்னால அதை சரி செய்ய முடியாது. ஆமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அது தெரியாம தான் நடந்துச்சு. அதை எப்படி சரி பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல ஷாலு. நான் அப்பா கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாவே நான் இப்ப என்னதான் செய்யறது? என்னக்கா நீ என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். ஷாலு. லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க வா. ஹலோ அக்கா. அக்காக்கு என்ன ஆச்சு? அவ செய்யக்கூடாத எந்த காரியத்தை செஞ்சிருக்கான்னு தெரியல. லக்ஷ்மி, கிரண் என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுக்காக இங்க வந்து கத்துற? என்ன ஆச்சு அபய்? நீங்க போன்ல கூட எதுவும் சொல்லல, ஆனா இங்க வந்து நீங்க. லக்ஷ்மி இங்க கீழே வரட்டும், எல்லாம் தெரிஞ்சிடும். அதனாலதான் ஆபீஸ்க்கு போகாதன்னு சொன்னேன். எது நடந்தாலும் உன் முன்னாடியே நடக்கட்டும். ஆனா என்னாச்சு ஆண்டி? என்ன விஷயம்? இங்க வா. ஆண்டி என்ன? இப்ப சொல்லு, இப்ப சொல்லுடி. நீயே சொல்றியா இல்ல நீ என்ன பண்ணிருக்கன்னு நான் சொல்லவா? கிரண் இவ சொல்ல மாட்டா, நீயே சொல்லிடு. சீக்கிரம் சொல்லு. ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? சொன்னதானே எங்களுக்கு தெரியும். லக்ஷ்மி ஏதாவது பண்ணாளா? இவளையே கேளு நீலம். லக்ஷ்மி என்னாச்சு? நீ ஏதாவது பண்ணியா? இல்லத்த, நான் எதுவுமே பண்ணல. என்ன பாருடி, பொய் சொல்லாத லக்ஷ்மி. நீ பண்ணி இருக்கிற காரியத்தை யாராலையும் யோசிக்க முடியாது. நீ ஒரு திருடி, நீ ஒரு கெட்டவ. திருட்டுத்தனம் பண்ற. நீ எப்படி தெரியறியோ அப்படி கிடையாது. ஆனா நீ இந்த அளவுக்கு போவேன்னு நாங்க யாரும் கற்பனை கூட பண்ணல. நாங்க தான் தப்பு பண்ணோம். உன்ன மாதிரி ஒரு மட்டமான பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கல. என்ன பேசுறீங்க? கிரண் ப்ளீஸ், எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு என் பொண்ணை அவமானப்படுத்துறீங்க? இவ உங்க பொண்ணு தானே. இவ மேல உங்களுக்கு அன்பு இருக்குல்ல? நிச்சயமா. எனக்கும் என் பொண்ணு மேல நிறைய அன்பு இருக்கு. என் பொண்ணுக்காக இவள அவமானம் என்ன? இவள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இனஃப் கிரண், இனஃப். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. என் பொண்ணு மிஸ்ஸிங் நீலம். அவ ரூமே அலங்கோலமா கிடக்கு. அதோட ரூம்ல சில இடங்கள்ல ரத்த கரையும் இருக்கு. என் பொண்ணு கிட்னாப் செய்யப்பட்டிருக்கா. வாட்? கிட்னாப்பா? கிட்னாப். அதோட என் பொண்ணை கிட்னாப் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். கிட்னாப் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் அவளை கண்டுபிடி. நீ போய் மலிஷ்காவை கூட்டிட்டு வா. அந்த ஆளை புடிச்சு போலீஸ்ல கொடுத்துரு. சிம்பிள். கரிஷ்மா, நான் மலிஷ்காவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். இப்போது சொல்றியா? நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லவா? ஆனா நீ இந்த கேள்விய லக்ஷ்மி கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்க? ஏன்னா லக்ஷ்மி தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கா. வாட்?
அதே நேரத்துல மலிஷ்கா என்னுடைய இந்த அதிகாரத்தை பறிக்க முயற்சி பண்ணானா நான் ஒன்னும் அவளை விட மாட்டேன். அவளை நான் காணாம பண்ணிடுவேன். நானா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன இதெல்லாம்? லக்ஷ்மி எங்க வீட்டு மருமக. இவ எப்பவும் தப்பான காரியம் பண்ண மாட்டான். ஆண்டி, நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் எதுவுமே பண்ணல. எல்லா குற்றவாளியும் இப்படிதான் பேசுவாங்க லக்ஷ்மி. தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? ஏதாவது ஆதாரம் காட்டு. எதை வச்சு லக்ஷ்மி தான் கிட்னாப் பண்ணான்னு சொல்ற? நீலம், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சோனியா, லக்ஷ்மி ரிஷி கிட்ட என்ன சொன்னான்னு நீ சொல்லு. ஆமா, இந்த லக்ஷ்மி ரிஷி அண்ணா கிட்ட பேசினதை நானே கேட்டேன். மலிஷ்கா இவளோட வாழ்க்கையில வந்தா அவளை காணாம பண்ணிடுவாளாம். இத பாருங்க, சொன்னதை இவ செஞ்சிட்டா. நம்ம மலிஷ்காவை காணோம். சோனியா, என்ன நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஷட் அப். டோன்ட் யூ டேர். நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அது யாருக்கும் தெரியாம மறைக்க பாக்குறியா? எவ்வளவு கீழ்த்தரமா பண்ணிட்ட. மலிஷ்கா இன்னைக்கு வீட்ல காணோம். அண்ட் உனக்கு நல்லாவே தெரியும், மலிஷ்கா ரிஷி அண்ணாவை லவ் பண்றா. அதுவும் உண்மையா லவ் பண்றா. அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சு, ரிஷி அண்ணா உன்னை சும்மா விட மாட்டான். உன் நிலைமையை ரொம்ப மோசமாக்கிடுவான். அதுக்கு உன்னால எப்போ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. மலிஷ்காவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது எல்லாமே போய். நாங்க போய் சொல்றோமா? நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னியா இல்லையா? மலிஷ்கா காணாம போவான்னு சொன்னியா இல்லையா? இந்த விஷயத்த சோனியா மலிஷ்கா கிட்டயும் சொன்னா. நீ ரிஷி கிட்ட சொன்னியா இல்லையா? என்கிட்ட சொல்லு. ஆனா என்ன? சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன்னா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அது எங்க 2 பேருக்குள்ள நாங்க பேசிக்கிட்ட விஷயம். கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம். நான் அப்ப சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நான் அப்ப சும்மா சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் விளையாட்டுத்தனமா? இது கணவன் மனைவி விஷயமா? ஏன் கரிஷ்மா என்கிட்ட கூட தான் நீ பேசின. நீ தானே சொன்ன மலிஷ்கா உங்க 2 பேருக்கு நடுவுல வந்தான்னா நீ மலிஷ்காவை கஷ்டப்படுற அளவுக்கு பண்ணுவேன்னு சொன்னல. சொன்னியா இல்லையா? ஒரு நிமிஷம் லக்ஷ்மி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ வீட்டுக்கு வந்த. எங்க போன? ஏம்மா, நீ வெளியே போயிருந்தியா? இப்பதான் வந்தியா? எங்கம்மா போயிருந்த? எங்க போயிட போறா? உங்களால இப்பவும் புரிஞ்சுக்க முடியல. இவ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கா. காலையில இவ எங்க இருந்து வரா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. நிச்சயம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அவ வேற ஏதாவது வேலையா போயிருந்திருப்பா. இங்க பாருமா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ தப்பு செய்யற ஆளே இல்ல. ஏன்னா இந்த விஷயத்தை நீங்க எதுக்காக சொல்றீங்க? லக்ஷ்மிய பேச விடுங்களேன். அவ எங்க போனான்னு தெளிவா சொல்லிட்டா. அப்ப மலிஷ்காவை வேற யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. அதனால இவள பேச விடுங்க. இவ ஏதாவது பண்ணாலா இல்லையான்னு தெளிவா தெரியட்டும். நான் உண்மையதான் சொல்றேன். நான் எந்த தப்பும் பண்ணல. மலிஷ்காவுக்கு உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. கிட்னாப் ஆன விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும். மலிஷ்கா என்னையும் ரிஷியையும் பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவ பண்ற காரியம் எனக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்காது. அது நானே ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நான் எப்படி அவளை கிட்னாப் பண்ணதாயிடும்? அப்பா, என்ன இது? அப்பா, ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க. நீங்க என்ன நம்பினா மட்டும்தான் எல்லாருமே நம்புவாங்க. இங்க பாருங்க, நான் நிஜமா எதுவுமே அப்ப பண்ணல. எங்க போனேன்னு சொல்லு. காலையில வெளியே போனேன்னு சொன்ன, எங்க போனேன்னு மட்டும் சொல்லு. அப்பதான் நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். சொல்லு. வாட்? வாயை திறந்து பேசு. எங்க போயிருந்தன்னு சொல்லு. எல்லாரும் உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அதோட அண்ணன் உனக்கு நல்லது நினைக்கிறாரு. நீ என்னைக்கும் தப்பே பண்ண மாட்டேன்னு. அப்ப நீ எங்க போனன்னு சொல்லு. சே காட் டேம் இட். எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அவ தப்பு பண்ணிருக்கவே மாட்டா. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன் இல்லையாமா? நீ நிரபராதின்னு நீ நிரூபிச்சு ஆகணும் லக்ஷ்மி. இவங்க சந்தேகத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வை. எங்க போயிருந்தேன்னு சொல்லிடு. கமான், சின்ன விஷயம் தான், சொல்லிடுமா. இங்க பாரு, உனக்காக வேணா எனக்காக சொல்லுமா. இவங்க சந்தேகத்தை எல்லாம் போக்கிடு. இங்க பாருமா, உன் அம்மாவும் அப்பாவும் உனக்கு நல்ல பண்பாட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. உன்னை நல்லா ஒழுக்கத்தோடு வளர்த்துருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், உன் மேல எந்த தப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால என்ன நடந்ததோ சொல்லிடு.
வி ஆல் ஆர் வெயிட்டிங் லக்ஷ்மி. எனக்கு நான் எனக்கு எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதுக்காக போயிருந்தேன். வேலை இருந்துச்சா? அது என்ன வேலை அத சொல்லு. எந்த வேலையை செய்ய போன? மலிஷ்காவை கிட்னாப் பண்ண போனியா? இல்ல அப்ப எங்க போனேன்னு சொல்லி தொலையேன். எங்க போனேன்னு சொல்லு. இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு மலிஷ்காவை கிட்னாப் பண்ணதை தவிர வேற எதுவும் முக்கியமான விஷயம் இல்ல. மாம் இவ என்ன சொல்வா? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவளோட விஷயம் வெளியே வந்தாச்சு, அதனால எல்லாத்தையும் மறைக்கிறா. நான் எந்த விஷயத்தையுமே மறைக்கல. லக்ஷ்மி, லாஸ்ட் டைம் கேக்குறேன், என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஆண்டி, நான் உண்மையை தான் சொல்றேன். மலிஷ்கா எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. நான் எதுவுமே நீ போய் பண்ணல. பேசுற லக்ஷ்மி, என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஐயோ ப்ளீஸ், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். மலிஷ்கா எங்க லக்ஷ்மி, இருக்கானே நான் எனக்கு இப்ப உன்னை தெரியாது. அடிச்சிருவேன். என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. நான் லக்ஷ்மி, உண்மையை சொல்றேன். ஒரு விஷயத்த மறந்துடாத கிரண். யாருக்கு எதிரா நீ இந்த தாண்டவத்தை ஆடிட்டு இருக்கியோ அவ இந்த வீட்டு மருமக. ஓபராய் ஃபேமிலியோட மருமக. எங்க வீட்டு மருமகளை அவமானப்படுத்துறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதனாலதான் நாங்க நேரா இங்க வந்தோம் உங்ககிட்ட. ஏன்னா உங்க குடும்ப கௌரவத்தை நாங்க மதிக்கிறோம். இல்லனா போலீஸ் கிட்ட போயிருப்போம், போலீஸை கூட்டிட்டு வந்திருப்போம். அப்ப போலீஸ் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுவும் இங்க இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல. அதோட நாங்க இப்ப எல்லாத்தையும் மறந்துடுவோம். என் பொண்ணு எங்க இருக்கான்னு இவ இப்ப சொல்லியே ஆகணும். நாங்க போலீஸ் கிட்டயும் போக மாட்டோம், உங்க மானமும் போகாது. எனக்கு இந்த நேரத்துல என் பொண்ணு வேணும். என் பொண்ணை தாண்டி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா மலிஷ்கா எங்க இருக்கான்னு இவ சொல்லலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதோட இந்த தடவை யாரும் குறுக்க வரக்கூடாது. ஏன்னா யாரோட பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டி ப்ளீஸ், பாட்டிமா கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப நீ உன் வாயை ஏன் திறக்க மாட்டேங்கிற? என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது மலிஷ்கா எங்க இருக்கான்னு. அதோட மறுபடியும் நான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. கிட்னாப்பிங்கா? நான் எப்படி அவளை போய் கிட்னாப் பண்ணுவேன்? எதுக்காக பண்ணுவேன் சொல்லுங்க? நான் எதுவுமே பண்ணல. நான் இப்ப சொல்றேன், இவ போய் சொல்றா. கண்டிப்பா இவ தான் இதை செஞ்சிருப்பா. ஐ நோ. அதனால தான் எதுவுமே பேசல. ஐ எம் சாரி. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு எனக்கு கிடைக்கலன்னு வைங்க, நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். நான் எந்த எல்லைக்கு போவேன்னு எனக்கும் தெரியாது. நான் என்ன வேணா செய்வேன். பட் எனக்கு எனக்கு என் மலிஷ்கா தேவை. ஆயுஷா? ஆயுஷ் எதுக்காக ஃபோன் பண்றான்? ரிஷி வேற ஆள காணோம். லேப்டாப். சரி, என்னன்னு பார்க்கலாம். ஆயுஷ்? அண்ணி, அண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணி, அண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அண்ணி, அண்ணி, அண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆயுஷ், என்னாச்சு ஆயுஷ்? ஏன் அழற? எங்க போன்ல நான் எப்படி சொல்றது? எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அண்ணி. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வாங்கல ப்ளீஸ். சரி சரி, நான் உடனே வந்துடுறேன். நீ பயப்படாத, சரியா? நான் இப்ப வந்துடுறேன். இல்ல 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 வேண்டாம். நீங்க ப்ளீஸ் ரிஷி ப்ரோவை கூட்டு வராதீங்க. அதோட யார்கிட்டயும் சொல்லாதீங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, இங்க வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, சீக்கிரம் வாங்க. நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அண்ணி, சீக்கிரம் வாங்க. அதோட அண்ணி, நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க அண்ணி. ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆயுஷ், நீ நல்லா இருக்கியா? உனக்கு எந்த அடியும் படல? என்ன சொல்றது? நான் ஒரு பைக் மேல மோதிட்டேன் அண்ணி. அண்ணி, அவனுக்கு அடிபட்டிருக்கு. ஐயோ கடவுளே. சரி, அந்த பைக்காரனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல ஏதாவது பிரச்சனையா? சரி, நீ உடனே அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. இல்ல நீ தனியா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வாங்க அண்ணி. என்னால எங்கேயும் கூட்டு போக முடியாது. அவன் தலையில இருந்து ரத்தம் வேற ஊத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டா இறந்து போயிடுவான். வாங்க அண்ணி, என்ன
பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க, ப்ளீஸ் வந்துருங்க அண்ணி. அண்ணி சரி சரி, நீ பயப்படாத, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். சரியா? இப்பவே வரேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆயுஷ், 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 அண்ணி அண்ணி I'm so sorry அண்ணி. I'm so sorry. நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க அண்ணி. ஆயுஷ், ஆயுஷ், நீ எதுக்காக இவனை இன்னும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போல? இல்ல அண்ணி, பயத்துல என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க அண்ணி. அண்ணி சொல்லுங்க அண்ணி, அவன் உயிரோட தானே இருக்கான். ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லுங்க. அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லுங்க அண்ணி. அண்ணி ஆயுஷ், அண்ணி, எனக்கு ரொம்ப ஆயுஷ், பயமா இருக்கு. ஆயுஷ், அவன் உயிரோட ஆயுஷ், இருக்கான்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. அவனுக்கு ஒண்ணும் ஆகல, சரியா? அவன் உயிரோட தான் இருக்கான், சரியா? ஒண்ணும் ஆகல, நீ பயப்படாத. அவனுக்கு எதுவும் ஆகல, அவனுக்கு ஒண்ணும் ஆகல. நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். சரி அண்ணி, நீங்க வந்துட்டீங்கல்ல, சரியா? இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. நம்ம இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் அண்ணி. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சரி, சரி. கொடுக்கலாம். வாங்க நம்ம வாங்க hospital போலாம் அண்ணி. கூட்டிட்டு போலாம். ஒன் எழுந்திரு. செகண்ட் அண்ணி, போலீஸ் கேஸ். அண்ணி அண்ணி, போலீஸ் கேஸ் ஆகக்கூடாது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். நம்ம 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 குடும்ப மானமே போயிடும் அண்ணி. அண்ணி, நான் கொஞ்சமா ட்ரிங்க் பண்ணிருக்கேன் அண்ணி. கண்டிப்பா போலீஸ் கிட்ட போக முடியாது. போனா நான் மாட்டிப்பேன், மானமே போயிடும். ப்ளீஸ் அண்ணி, என் கூட என் அப்பாவும் இல்ல, நான் மாமா கூட தானே இருக்கேன். போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம குடும்பம் மானமே போயிடும். ப்ளீஸ் அண்ணி, நான் மாட்டிப்பேன். யார் மானமும் போயிடக்கூடாது. சொல்ல போனா நம்ம வீட்டுல கூட பாருங்க, எனக்கு மதிப்பே இல்ல. ஒரு சின்ன பிரசன்டேஷன் ரிஷி ப்ரோ என்ன பண்ண சொன்னாரு, என்னால அது கூட முடியல. என் அண்ணன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, ஆனா அவர் சொன்ன சின்ன வேலையை கூட என்னால செய்ய முடியல. நான் ஒரு லூஸ். ஆயுஷ், ஆயுஷ், என்னால நம்ம குடும்பம் மானமே போயிட போகுது. ஆயுஷ், நீ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் தான் உனக்காக இங்க வந்திருக்கேன்ல. இனி உனக்கு எதுவுமே நடக்காது. நான் யாருகிட்ட எதுவும் சொல்ல முடியாது. உங்க கால்ல வேணா விழுறேன் அண்ணி. ஐயோ, அண்ணி, நீங்க தான் ஆயுஷ், என்ன காப்பாத்தணும். அழாத, என்ன ஆயுஷ். காப்பாத்துங்க. என்னால யாரையும் நம்ப முடியல அண்ணி. போலீஸ் கேஸ் ஆக கூடாது அண்ணி. போலீஸ்க்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. இங்க பாரு, எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, புரியுதா? நான் தான் வந்துட்டேன்ல. முதல்ல இவனை நம்ம ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். மத்த விஷயத்துல நம்ம அப்புறமா பேசிக்கலாம், சரியா? முதல்ல நம்ம கிளம்பலாம். எழுந்துரு, வா, தூக்கு. அண்ணி அண்ணி அண்ணி, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். ஆயுஷ், நாம தான் ஹாஸ்பிடலுக்கு போறோம்ல. அவனுக்கு ஒண்ணு ஆகாது, நான் தான் சொல்றேன்ல, பயப்படாத நீ. அண்ணிமா, இவருக்கு மயக்க தெளிஞ்சு கண்ணு முடிச்சு பார்த்தா இவர்கிட்ட சொல்லிடலாம். போலீஸ் கேஸ்லாம் வேண்டாம், சைலண்டா இருங்கன்னு சொல்லலாம். அதோட மீடியாவும் வந்துடக்கூடாது. இவரு என்ன கேட்டாலும் அதை கொடுத்துடலாம். இவரு என்ன கேட்டாலும் நான் கொடுத்துடுறேன். எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுத்துடுறேன். அண்ணி, எனக்கு தண்டனை கிடைக்கணும்னு இவர் விருப்பப்பட்டாருன்னா நான் ஜெயிலுக்கும் போவேன். நான் மன்னிப்பு கேட்கறேன், கால்ல விழுறேன், எல்லாம் பண்றேன். ஐயோ ஆனா ஆயுஷ், குடும்பத்துக்கு அவன் இன்னும் தெரியக்கூடாது. உயிரோட தான் இருக்கான், புரியுதா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா எனக்கும் பயமா இருக்கு. என்னால எதுவும் யோசிக்க முடியாது. முதல்ல நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். எல்லாத்தையும் அப்புறமா Sorry, பாத்துக்கலாம். I'm really sorry. நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். அண்ணி ப்ளீஸ், நீங்க இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன கடவுளே இது? என்னை எங்க கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டி இருக்கீங்கன்னு பாருங்களேன். யார்கிட்டயும் என்னால உண்மையை சொல்ல முடியல. அதோட மலிஷ்காவோட பழியும் ஏன் மேல திணிச்சிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ, ஆனா என்னால உங்ககிட்டயும் உண்மையை சொல்ல முடியல. நான் இப்போ என்ன பண்றது? நான் என்ன செய்யறது? ஆயுஷே இந்த விஷயத்தை வெளியில சொல்லாத வரைக்கும் நானும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாது. நான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் அவனை நிச்சயமா ஏமாத்த மாட்டேன்.
ஆனா நான் எதுவுமே பண்ணலையே. எப்படி அதை சொல்றது? நான் நான் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணல. அவளை பத்தி எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது, சத்தியம். இப்ப நான் என்ன பண்றது? ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நோ, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹர். எனக்கு இந்த லக்ஷ்மி மேல துளி கூட நம்பிக்கை கிடையாது. அவ இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான்னு நான் உறுதியா நம்புறேன். ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் ஹர். ஐ எம் சாரி அபே. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரெஸ். பட் என் பொண்ணை யார் தப்பா பேசினாலும் அதை பார்த்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது. உங்க எல்லாராலையும் எப்படி இப்படி யோசிக்க முடியுது? அவ இந்த வீட்டு மருமக, மறந்துடாதீங்க. ஹலோ, நான் ஆஃபீஸ்க்கு வர போறதில்ல. கேன்சல் ஆல் த மீட்டிங். ஐ எம் நாட் கமிங். கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்களா? விரேன், யூ ப்ளீஸ் கேரி ஆன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் a minute. Are you sure? எஸ்.